நாங்க இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ராஜகணபதி கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். அங்க போயிட்டு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டிராஃபிக்கு. அங்க வந்து விநாயகர் சதுர்த்திய முன்னிட்டு நெறைய விநாயகர்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ என்ன விலைகள் விநாயகர் போகுது, என்னென்ன விலைகள் இருக்கு, என்ன மாரி மாடல்லாம் இருக்கு, எவ்வளோ விலைகள் ரேட் போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நெறைய கடைகள் பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம்லேயே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அந்த கடைகள் தான் இருக்கு. நாளைக்கு போனீங்கன்னா, இன்னுமே நெறைய கடைகள் இருக்கும். திரும்புன பக்கம்லாம் உங்களுக்கு கடைகளா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி விநாயகர் கோயில்ட்ட வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர்கள் தயார் நிலையில இருக்கு. இங்க நெறைய விநாயகர் வச்சிருக்காங்க. நம்ம அந்த கடைக்காரங்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுத்துடலாம். என்ன ரேட்ல இருந்து விநாயகர் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட வந்து ரூ. 100 விநாயகர் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஹை ரேஞ்ச் வருது? ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 12, 10 அடி வரைக்கும் நம்ம வந்து வச்சிருக்கோம். போன வருஷத்துல இந்த வருஷம் விநாயகர் சில ஏதாவது ரேட் அதிகமா இருக்குல்ல, இல்ல ஒரே ரேட் தான் இருக்கு? எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க விற்கிறத பார்த்தா ஒரே ரேட்டு தான் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஒரு முன்ன பின்ன குறைச்சி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் நிறைய இருக்கு. பிக்சட் ரேட் இல்ல. நீங்க எடுக்கிற சிலைகளை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலான்றாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விநாயகர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வெறும் களிமண்ணால் செஞ்ச சில விநாயகர் இருந்தது. கலர் பூசப்பட்ட விநாயகரும் நிறைய இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 150, 200 அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ இன்னொரு கடையில் இருக்கோம். இங்கேயும் நிறைய விநாயகர் சிலை இருக்கு. என்ன மாதிரி ரேஞ்ச் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் 150 ல இருந்தே இருக்கு. 150 ல இருந்து சாதாரண களிமண் சிலைகள்லாம் களிமண் எல்லாமே களிமண் சிலை தான். ஓகே. எதுவுமே வேற ஆர்டிஃபிஷியல் கலர்ல ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்ல. எல்லாமே களிமண்ல செஞ்சது, கையில செஞ்சது தான். கையில செஞ்சது. கையில செஞ்சது. கலர்ஸும் எல்லாம் நேச்சுரல் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான். மத்தபடி என்ன ரேட்? எல்லாம் ஃபிக்ஸ்ட் ரேட்டுங்களா இல்ல கொஞ்சம் முன்ன அட்ஜஸ்ட் இல்ல ஃபிக்ஸட் ரேட்னு இல்ல. முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி ஃபிக்ஸட் ரேட்னு சொன்னா அது இதுதான். சரி. கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா இல்ல நாளைக்கு தான் வரும் அப்படி? கூட்டங்கள் இனிமே தான் வருவாங்க. வந்துட்டே இருக்காங்க. ஈவினிங் டைம்ல இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்ககிட்ட அதிகபட்ச ரேட் சிலைகள்னா என்ன? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1700, 1500. ஏன்னா இது ரெண்டுமே பாம்பே மாடல். பாம்பே மாடல் வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு கிடைக்காது. பாம்பே மாடல் கொஞ்சம் ரேட் அதிகம். ரேட் அதிகம். பாம்பே ஃபினிஷிங் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா பாம்பே மட்டும் வரும். எல்லாமே பாம்பே மாடல். ஆமா. தத்ரூபமா அப்படி அச்சசல் அப்படி. இதெல்லாம் வந்து நல்ல கையிலேயே வச்சு ஃபினிஷிங் மோல்ட் 1700. இது பார்த்தீங்கன்னா 1700 வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா களிமண்ல செஞ்ச சிலைகளாக தான் இருக்குது. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நேச்சர் கலர்ஸ் தான். இங்கே ரேட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பொறுமையாக பார்த்து எல்லாம் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் ராஜகணபதி கோயில் பக்கத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அலங்காரத்துக்கு தேவையான கொடைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. கொடைகள்லாம் என்ன பிரைஸ் வருது, என்ன இதுங்கிறத நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொடை பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்றாங்க. என்னென்ன ரேட்ல இருந்து இருக்குது? இந்த கொடை வந்து 100 ரூபாய், 120 ரூபாய். இது இருக்கிற 100 ரூபாய், இது இருக்கிறதா 50 ரூபாய். கம்மி ரேட்ல என்ன இருக்கு? கம்மி ரேட்ல கீழே இருக்குது 50 ரூபாய். 50 ரூபா. 50 ரூபா வந்து ஆரம்பம். ஆமா, 50 ரூபாய் வந்து ஆரம்பம். ஆரம்பிச்சு 150 ரூபா வரைக்கும் போகுது. 120 ரூபாய் வரைக்கும் 120 வரைக்கும் போகுது. கொடைகள் பார்த்தீங்கன்னா 50 ரூபால இருந்து ஆரம்பிச்சு 120 வரைக்கும் போகுது. ஃபிக்ஸட் ரேட் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம் நம்ம. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். முன்ன தெர்மாக்கோல் கொடைகளும் இருக்கு இங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் கொடைகள் தான். ஒரு அட்டை ஷீட் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் மேல டெக்கரேஷனுக்காக இது வந்து இப்படி வச்சிருவாங்க. அது மாதிரி இருக்குது. இங்க கொடைகளும் நிறைய இருக்க ஆரம்பிக்குது. நீங்க வந்து இங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான கொடைகளை நீங்க வாங்கிக்கலாம். நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா கலர்லேயே இருந்தது, களிமண்லேயே செஞ்சுருந்தது. ஒரு சில மக்கள் வந்து கலர் பூசின விநாயகரை விரும்ப மாட்டாங்க. களிமண் தான் வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்றதுனால களிமண் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக களிமண் விநாயகரும் நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போன கடை பார்த்திங்கன்னா காளியம்மன் விநாயகர் சிலை தயாரிப்பாளர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சிலைகள்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சிலைகள் வந்து புக் பண்ணதாக தான் இருந்தது. ஆனால் வந்து எல்லா சிலைகளுமே கண்கவரும் அழகில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு சிலையாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முக்கால்வாசி சிலைகள் வந்து புக் பண்ணி கண்ணை கட்டிட்டதுனால அதனுடைய மொழி வடிவத்தினால பார்க்க முடியல. உங்களுக்கு அந்த காட்சியை காட்டுறேன் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஹனுமார் மேலே இருக்கிற மாதிரி, மயில் மேலே இருக்கிற மாதிரி, அன்னம் பட்சி இது மேலெலாம் இருக்கிற மாதிரி, அசுரனை வதை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறையா விநாயகர் இங்கே இருந்தது பெரிய சைஸில். உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் விநாயகர் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 5 அடி 4 அடியில் இருக்கிற விநாயகர் சிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை விட பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு 7 அடி 8 அடி உயர சிலைகள்லாம் கொஞ்சம் புக் ஆயிருச்சு. விழாவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த விநாயகர் வச்சுருந்தாங்க. காளாய் மலை விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி நல்லா பயங்கர கம்பீரமாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசுரான வதை பண்ணுற மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருந்தாங்க. சிலை தயாரிப்பு நிலையம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சிலைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இதோட விலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய சிலைகள் பார்த்தீங்கன்னா முகம் மூடி இருக்குது. அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா புக் ஆயிருச்சு. விநாயகர் சிலைக்கு இன்னும் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் பார்த்தீங்கன்னா புக் ஆயிருச்சு. புக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகங்கள் மூடி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கடை ஓனர்கிட்ட நம்ம ஒரு சிறிய பேட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ ஒரு கடையில் இருக்கோம். விநாயகர் சிலைகள்லாம் இங்கே நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கடையோட உரிமையாளர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துடலாம். ஓகே, வணக்கம். என் பேர் சுரேஷ். நம்ம காளிமா விநாயகர் தயாரிப்பாளர் நம்ம பண்ணிட்டுக்கிறோம். சரிங்களா, நம்ம ஒரு 3 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கமாக செய்யப்பட்ட விநாயகர் இது. சரிங்களா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். மாசு கட்டுப்பாடு இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணிட்டுக்கிறோம். 3 அடியிலேருந்து 10 அடி வரையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். பட்டை பீஸு இந்த முகங்கள் மூடி எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. சிலைகள் ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சிலைகள் வந்துட்டு எல்லாம் அவ்வளோதான் ஸ்டாப். ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன? 3 அடியிலேருந்து இருக்குது. இப்போ பெரிய சிலைகள்லாம் என்ன ரேட் வரும்? 25, 30, ஓகேங்களா, 27 சைஸே ஒரு மாடல் பொறுத்து மாடல் பண்ணுவாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆமாம், நேச்சர் எல்லாம் நேச்சுரல் கலர், வாட்டர் பெயிண்ட் தான். இதெல்லாம் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. பெரிய சிலைகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னும் நிறைய சிலைகள் வந்து கொஞ்சம் புக் ஆகாமல் இருக்குது. நீங்கள் நாளைக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்தீங்கன்னா விநாயகர் சிலைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கூட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு. நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை நிறைய புக் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அங்கங்கன்னு அலைய வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் 18 படி இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனில் படியோடு வச்சு செஞ்சுருந்தாங்க. இந்த காளியம்மன் விநாயகர் தயாரிப்பாளர் அவங்க கடைக்கும் 2 விநாயகரில் இருந்தது. பெரும்பாலும் விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு விநாயகர் இருந்தது. ஒரு 4 அடி 3 அடி அந்த மாதிரி சைஸில் விநாயகர் இருந்தது. பக்கத்துலேயே அவங்க கடை தான் வச்சுருந்தாங்க. அங்கேயும் விசிட் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா சிறு சிறு விநாயகர் நிறைய வச்சுருந்தாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செஞ்ச விநாயகர் நிறைய வச்சுருந்தாங்க. நாளைக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிற்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மத்தியானக்குள்ளே போய் விநாயகர் சிலைகள்லாம் வாங்கிக்கோங்க. இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபா. மக்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த விநாயகர் கீழேயே விலையை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எந்த விநாயகர் எவ்வளோ விலைங்கிறது நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ களிமண்ணில் செய்யப்பட்ட விநாயகர் கொஞ்சம் விலை கம்மியாகவும், கலர் பூசப்பட்ட விநாயகர் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபா. ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக ப்ளைனாக வேணும் அப்படிங்கிறவங்க விநாயகரும் இருக்குது. அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா 450 ரூபா வருது. விலைக்கு ஏற்றாற் போல் உயரமும் வடிவமும் கொஞ்சம் மாறுபடுது. பாம்பே விநாயகர், தமிழ் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. பாம்பே விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தும்பிக்கை வடிவமும் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே விநாயகர் தான். தலப்பாக்கட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். தமிழ் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாடு விநாயகர் மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து கிரீடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாம்பேயில் வந்து தலப்பாக்கட்டு டிசைன் தான் இருக்கும். இந்த விநாயகர் ரொம்பவே அழகாக இருந்தது. களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர். பெருசாக ஒன்றும் கலர் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கே கோல்டிஷ் கலர் கொடுத்துருக்குறாங்க.
சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகரை. அவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு விநாயகர். ஒரு 5 அடி இருந்தது. இதெல்லாம் இன்னும் புக்கு அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் புக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விநாயகர்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. 150லேருந்து 200, 350, 400 இந்த மாதிரி வீடுகளுக்கு நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகர்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு பக்கத்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரான்ச்சை தான் வச்சுருக்காங்க. காளியம்மன் விநாயகர் சிலை தயாரிக்கும் நிறுவனம்னு சொல்லிட்டு அவங்க தான் வச்சுருக்காங்க. இங்கே வீடுகளுக்கு தேவையான விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சிலைகள், அதாவது வந்து நம்ம வீட்டில் தெரு ஓரத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து இது பெருசாக சில்வர் பண்ணலாம், அந்த மாதிரி விநாயகர்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே சின்ன சின்ன விநாயகர்கள் நிறையா இருக்குது. நிறைய டிசைன்ஸும் இருக்குது. களிமண்ணால் செய்யப்பட்ட பிளெயின் விநாயகராக இருக்குது. கலர்ஃபுல்லான விநாயகர் நிறையா இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150, 250, 300, 400 இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே விலைகளும் வந்து விநாயகர் சிலைக்கிலேயே சைடில் வந்து எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான விநாயகர் சிலைகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இன்றைக்கி க்ரௌட் கம்மியாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். முடிஞ்சளவு சீக்கிரமாக விநாயகர் சிலைகள்லாம் எடுத்துக்கோங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.